நீதி வழுவாமல் நாட்டை ஆண்டு வந்த பரீட்சித் மன்னரின் இறப்பு அவர் தவறுதலாக செய்த ஒரு செயலால் வந்த சாபத்தின் விளைவாக நிகழ்ந்தது. இந்த நிகழ்வு தட்சணன் என்னும் நாக அரசனின் மூலம் நடந்தது. ஒரு நாள் வேட்டையாடி சோர்வடைந்த மன்னர் பரீட்சித் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த சமிகா முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றார். தாகத்தால் தவித்த அவர் முனிவரிடம் தண்ணீர் கேட்டும் தியானத்தில் இருந்த முனிவர் பதில் பேசாமல் மௌனமாக இருந்தார். மன்னர் தன்னை கவனிக்கவில்லை என்று நினைத்து கோபத்தின் உந்துதலால் அங்கிருந்த ஒரு செத்த பாம்பை எடுத்து முனிவரின் கழுத்தில் மாலையாக போட்டுவிட்டு சென்றார். சிறிது நேரம் கழித்து ஆசிரமத்திற்கு வந்த முனிவரின் மகன் ஸ்ருங்கி தன் தந்தையின் கழுத்தில் கிடந்த செத்த பாம்பை கண்டு வெகுண்டெழுந்தார். யார் இந்த கொடிய செயலை செய்தவர் என்று தன் தவ வலிமையால் அறிந்து, இன்றிலிருந்து 7வது நாளில் இந்த செயலை செய்தவன் தட்சகன் என்னும் பாம்பரசனால் தீண்டப்பட்டு மரணமடைவான் என்று சினம் கொண்டு சாபமிட்டார். சாபத்தை பற்றி அறிந்த பரீட்சித் மன்னர் தான் செய்த தவறுக்காக மனம் வருந்தினாலும் அதனை விதி என்று ஏற்றுக்கொண்டார். மரணம் தவிர்க்க முடியாதது என்று உணர்ந்த அவர் உடனடியாக தன் மகன் ஜனமேஜயனுக்கு பட்டம் சூட்டிவிட்டு கங்கை நதிக்கரையில் அமர்ந்து மோட்சம் பெறுவதற்கான வழியை தேடினார். அங்கே மாபெரும் ஞானியான சுகதேவ முனிவர் தோன்றி மன்னருக்கு 7 நாட்களில் ஸ்ரீமத் பாகவத புராணத்தை உபதேசம் செய்தார். சரியாக 7வது நாள் சாபத்தின்படி தட்சகன் மன்னரின் இருப்பிடத்திற்கு வந்தான். நாக அரசன் தட்சகன் ஒரு புழுவின் வடிவில் பழக்கூடைக்குள் மறைந்து சென்று மன்னர் அமர்ந்திருந்த இடத்தை சென்றடைந்தான். பாகவதத்தின் உச்சகட்ட ஞானத்தில் ஆழ்ந்து இறைவனை தியானித்திருந்த மன்னர் பரீட்சித் வீடு தட்சகன் தனது உண்மை உருவத்தை எடுத்து கொடிய விஷத்துடன் தீண்டினான். தட்சகனின் விஷத்தால் மன்னரின் உடல் உடனடியாக எரிந்து சாம்பலாயிற்று. ஆனால் பரீட்சித் மன்னர் இறப்பின் வேதனையை கூட உணராமல் சுகமுனிவர் உபதேசித்த ஞான ஒளியில் நிலை பெற்று மோட்சத்தை அடைந்தார். பரீட்சித் மன்னரின் இறப்பு சாபம் ஒரு வாய்ப்பாக மாறி இறுதி காலத்தில் ஞானம் பெற்று முக்தி அடைவதற்கான வழியை காட்டி